ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிரெட் சாண்ட்விச் எப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் எடுத்துக்கிறோம், அப்புறம் கேபேஜ், கோஸ் எடுத்துக்கிறோம், கேரட் எடுத்துக்கிறோம். அது எல்லாத்தையும் சீவி வச்சுக்கிறோம். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஆயில் போடுறோம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஸ்மால் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா கேபேஜ், கேப்சிகம், கோஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு மூணுத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுட்டு வேக விடுங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு டார்க் சோயா சாஸ் அதில் கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மைனஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். கடுகு, பூண்டு, மிளகு, 7 பல்லு பூண்டு, 4 மிளகு, கொஞ்சோண்டு கடுகு போட்டு எந்த கப்புக்கு பால் எடுத்துருக்கோமோ அதே கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரு, ஒரு பிஞ்சு சால்ட்டு, மூணுத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு கெட்டித்தன்மை வரலனா ஆயில் போட்டு திரும்பவும் கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைனஸ் ரெடி ஆகிடும். இப்போ ப்ரெட்டை ஃபஸ்ட்டு முன்பக்கமும் பின்பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கிறோம். அதில் கொஞ்சோண்டு மைனஸை ஆட் பண்ணி அதை இப்படி தடவி விட்டுட்டு ப்ரெட்டு மேலே, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அதை ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணி அதுக்கு சாஸும் மைனஸும் ஊற்றி கொடுத்தா டேஸ்டியான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி. இதுதான் எங்கள் வீட்டில் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு கூட பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்துக்கிறோம். பீட்ரூட் ஜூஸ் வச்சு ப்ரெட் சாண்ட்விச்சு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.